மேடம் அது எப்படி மேடம் என்ன பார்த்த செகண்டே நான் தான் உங்க அசிஸ்டன்ட் முடிவு பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப ஸ்மார்ட், எல்லாத்தையுமே கரெக்டா டிசைட் பண்ணுவேன் தானே. ஆமா. தேங்க் யூ மேடம். ஆமா, எதுக்கு இப்ப தேங்க்ஸ்? என்ன பிரில்லியன்ட்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல. மறிக்குழுந்து, நீ ஒரு விஷயம் பண்ணு. நீ கார் கிட்டே இரு, நான் அப்படியே போய் பால்கோவா வாங்கிட்டு பிரியா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன் மேடம், நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே உங்க அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இனிமே நீ ஜோதியோட நிழல் மாதிரி அவ கூடவே இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாருல்ல. அப்படியா? வாங்க, என் டியூட்டி என்ன கரெக்டா செய்ய விடுங்க. போலாம் மேடம், வாங்க. மறிக்குழுந்து, கம் மேடம் ப்ளீஸ். மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் சொந்த ஊர் வேணா சிவகாசியா இருக்கலாம், ஆனா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என் கால் படாத இடமே கிடையாது. மேடம், என்ன ஊர் சாதாரணமா சொல்றீங்க? அப்படியான்னு ஆச்சரியமா கேட்கணும் மேடம். இந்த ஊர்ல பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்லயே அடி வாங்கிருக்காங்க தெரியுமா? உன்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட்ல? ஆமா. சரிதான். என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? யாரையா கூப்பிடுங்க, யாரையா கூப்பிடுங்க. தெருவுல வர எவனையாவது கூப்பிடுங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என்ன மேடம் நிக்கிறீங்க? டக்குன்னு போற வர எவனே கூப்பிடுங்க, நான் ப்ரூவ் பண்றேன். யாரையும் காணுமே மறிக்குழுந்து. சோ வாட்? அந்த வீட்டு கதவு தட்டி எவனையாவது கூப்பிட்டு இந்த கையால குத்துட்டுமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். என் கைய மட்டும் நீ கெட்டியா பிடிச்சுக்கோ. எதுக்கு மேடம்? எனக்கு நாய்னா கொஞ்சம் பயம். நாயில போட்டு அடிக்க முடியுமா? ப்ளூ கிராஸ்ல போட்டு உரிச்சிடுவாங்க. ஐயோ, உன்னை யாருமா அடிக்க சொன்னது? ஜஸ்ட் காரை கிராஸ் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு. மேடம், அது பாவம் சும்மா பாக்குது. சாரி மேடம், பயந்துட்டே நினைச்சீங்களா? சச்சா, சும்மா அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன், என்ன தடுக்காதீங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க மேடம், போயிடலாம். இந்த பக்கம். ஆமா, வாங்க மேடம், வாங்க. அது வேற நம்மளையே பாக்குதே. அது ஒண்ணு இல்ல மேடம், அது ஏசிலே வளர்ந்த நாய் இல்ல, அதான் வெயிலுக்கு ஒத்துக்காம கொலைக்குது. நீங்க வாங்க மேடம், நம்ம போலாம். என்ன இப்ப நீதான் காப்பாத்தணும். வாங்க. என்ன மேடம், எவ்வளவு பெரிய லாயர் நீங்க, இம்முட்டோட நாய்க்கு போய் பயப்படுறீங்க? யார்கிட்ட? எங்க ஜோதி ஜெயராமன் கிட்டே. நீங்க தைரியமா வாங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம், எப்படியாவது உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தப்பிச்சு வந்துருங்க. ஏண்டா, எப்பவுமே ஃபீஸ் கட்டை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவீங்களா? முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்க? அப்பாதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாருண்ணே. என்னவோ போ, இந்த அப்படி போ, போய் கட்டிட்டு வந்துரு. சரிண்ணே, கட்டிடுறேண்ணே. என்னண்ணே பண்ணுது? என்னமோ பண்ணுதுடா. ஒரு மாதிரி இருக்கா? சுகமா இருக்குமே. அது அது வந்துடா. அப்போ இங்கதான் எங்கேயோ இருக்கணும்.
ஏங்க சாரி சாரி. நீங்க இங்க என்னம்மா பிரச்சனை உனக்கு? டேய் சும்மாறா நீ வேற ஏங்க எதுக்குங்க ஓடி வர்றீங்க? அது நாய். எது நாயா? இல்லைங்க, ஒரு நாய் என்ன துரத்துச்சுங்க. உங்களை பார்த்த உடனே வெறி பிடிச்சு துரத்திருச்சோ? ஆ, ஆஹாஹா. அது சரி, மனுஷன் நமக்கே வெறி பிடிக்கும் போது நாய்க்கு வெறி பிடிக்காதா என்ன? என்ன? டேய் போ போய் முத கரண்ட் பில்லை கட்டிட்டு வா போ. சரி சரி போறேன். சும்மா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க அன்னைக்கு ஏதோ ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டிலாம் உங்க குழந்தை மாதிரின்னு சொன்னீங்க. அது குட்டிங்க. குட்டினா பயம் இல்ல, பெரிய நாய்னா தான் அதிக பயம். ஒரு பெரிய நாய் ஒண்ணு என்ன துரத்திட்டு வந்துச்சு, அதனாலதான் பயந்து ஓடி வந்தேன். ஓ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு பிரியான்னு இருக்கா. அவளுக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். சரி நான் வேற ரொம்ப வருஷம் கழிச்சு அவளை பார்க்க போறேன்னா. இப்ப என்ன உங்களுக்கு பால்கோவா வாங்கணும் அவ்வளவுதானே? எக்ஸாக்ட்லி அதேதான். தோ அங்க பாருங்க, அந்த கடையில எனக்காக 2 1/2 கிலோ பார்சல் வாங்கி தர முடியுமா? சரியா சிக்கன. அந்த கடையிலேவா? அது ஏன் அந்த கடை? நமக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே பெஸ்ட் பால்கோவானா அந்த கடை தானே ஊர் புறம் பேச்சு. அந்த கடை பேரு கூட அந்த புளிய மரத்துல கடையா? அட ஆமாங்க, எப்படி கரெக்டா சொன்னீங்க? இல்லைங்க, இல்ல அந்த கடையெல்லாம் வேண்டாம். அந்த கடை பால்கோவானா என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அது ஏங்க அத நீங்களே போய் வாங்கலாமே, தருவாங்களே? தருவாங்க, ஆனா அங்க பாருங்க. என்ன ஏங்க அவனை பார்த்து பயப்படுறீங்களா? அவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. இப்ப பாருங்க. டேய் டைகர், டேய் டைகர். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. அது அது அவன்கிட்ட நான் பேசலையா, கோவப்படுறான் போல. இப்ப என்ன உங்களுக்கு அந்த கடையிலேயே பால்கோவா வாங்கணும் அவ்வளவுதானே? இருங்க வர. இங்க ஒரு நிமிஷம் பணம் தரேன். இல்லைங்க வாங்கிக்கோங்க, அவங்க சும்மா தர மாட்டாங்கல்ல. ஒரு நிமிஷம். நம்ம கடையை விட்டு இவன் கடையில் வாங்கினா ஊருக்குள்ள என்ன பேசுவாங்க? மிஸ்டர் ஒயிட், அது ஒன்றும் இல்லைங்க. அந்த கடை பால்கோவானா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க இப்பவே போய் காலியாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துருங்களேன். ஒன்றும் பயப்படாதீங்க, காலி ஆகிறதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு நேரமா சொல்லி டைகரு நல்லா பார்சல் பண்ணிடுறேன். 1/2 கிலோ பால்கோவா கொடுங்கண்ணே. ஏய் பார்சல் போட்டியா? போட்டனே. கல்யாண ஆர்டர் சொன்னனே, அது போட்டு விட்டியா? இப்போ எப்படி கேட்டு வாங்குறது? இப்போ நம்மள என்ன நினைப்பான்? உனக்கு மாப்பிள்ளை நம்ம கடையில தான் வாங்கணும்னு ஒரே சண்டை. அண்ணே கார்த்தி என்ன? ஏய் தம்பி, என்னண்ணே
யாராவது தெரிஞ்சவங்கள தேடுறீங்களா? ஆ, ஆமாண்டா, நம்ம பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உன் கடைக்கு வந்த மாதிரி இருந்தது. அப்படியா? ஆமா, கிட்ட வந்து பார்த்தேன், ஆளை காணோம். யாருன்னு? முறுக்கு கடை சேகரா? அவன் இல்லடா, இவன் ரொம்ப பழைய ஃப்ரெண்டு. வயசு ஒரு 60-65 இருக்கும். தெரியலையேண்ணே. இங்கே தான் வந்து பார்த்த மாதிரி இருந்தது, ஆளை காணோம். டேய் அண்ணே, ஒரு ஒரு என்னண்ணே? அப்புறம் வியாபாரம்லாம் எப்படி போகுது? ஆண்டாளம்மா ஆசீர்வாதத்துல நல்லா ஓடுதுண்ணே. நல்லது. ஒரு 1/2 கிலோ பால்கோ பார்சல் பண்ண. அண்ணே, டேய், ஆச்சரியத்தை பூரா தொண்டைக்குள்ள அடைச்சி வச்சுட்டு 2 1/2 கிலோ பார்சல் பண்ணு. ம், சரிண்ணே. அண்ணனுக்கு 2 1/2 கிலோ பால்கோவா பார்சல் போட்டனே. டேய், சிவன் வேற, ஏன்டா கொஞ்சம் மெதுவாக சொல்கிறான். அண்ணே, இந்தாங்க. இந்த தம்பி, அண்ணே, என்னண்ணே காசை கொடுத்து உறவை அசிங்கப்படுத்துற? உள்ள வைண்ணே. தொழில் வேற, பழக்க வழக்கம் வேற. ஓசியா யாருக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, புரியுதா? இந்த இப்படி அண்ணே, வேணாண்ணே. பரவாயில்ல, சொல்றதை இருக்கட்டும், கேளுங்க. இருக்கட்டும். அண்ணே, வேணாண்ணே. ஏய், நீ வியாபாரத்தை பாரு. இங்க பாரு, கூட்டம் சேர்ந்துச்சு பாரு. அண்ணா சார், வரேண்ணா, என்ன வேணும்? வரேன். நல்ல வேலை, தெரிஞ்சவன் யாரும் பார்க்கல. என்னங்க? தேங்க்ஸுங்க, தேங்க்ஸ் a lot. எனக்கு ஒரு பார்சல் போதும், இதை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கா? இது உங்களுக்கு தான். எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன gift. இது எங்கேயே சாப்பிடாம வீட்லயும் போய் கொடுங்க. பாய். ஏங்க இத பாய். அச்சோ, வசமா மாட்டினேன். இவர்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்க? என்னடா அது? என்னதுப்பா? இது பால்கோவாப்பா. அது தெரியுது. அந்த கடை பால்கோவா வாங்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கரெக்டாக கேட்குறாரு. அது அது ஏதோ 6 அண்டு பி என்னமோ. அதான்ப்பா இந்த தர பரிசோதனை. அது இவங்க பால்கோவா மட்டும் எப்படி இந்த குறுனையாக வருதுன்னு சும்மா வாங்கி செக் பண்ணலாம் பார்த்தேன். பார்த்து கடையை நட்டமா நிப்பாட்டோன்னு போய் சாட்சி போட்டு போயிடாத. அப்பா அப்பா, அப்பா கிட்ட மாட்டிட்டோமே. என்னடா நீ ஆடுவேன்னு பார்த்து அவுட் ஆயிட்டு வந்துட்ட. நான் என்னடா பண்றது? இப்போ அடுத்து யார் அனுப்புறதுனே தெரியல. சடையாண்டி கூப்பிடுவோம். சரி நீ கூப்பிடு. ஏ சடையாண்டி. டேய் அப்படி ஏன்டா கூப்பிடுற? சாம் குமார்னு கூப்பிடுறா. சாம் குமார். எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. என்னடா எவ்வளோ ரன் எடுக்கணும்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டிஃபென்ஸ் மட்டும் ஆடு. என்னங்கடா என்ன போய் டிஃபென்ஸ் ஆட சொல்லிக்கிட்டு
இப்ப பாருங்க, அடிக்கிற அடியில பந்தே காணா போகுது. வாடா, அடிச்சிட்டாலும் தைரியமா போய் அந்த பக்கம் நில்றா. அண்ணே போடு விளையாடுண்ணே. டேய் பொர்றா. ஏய் இருடா இருடா. எவ்வளவு நேரம் தான் பேட்ட பிடிக்க? ஒழுங்கா நில்லுண்ணே. டேய் இப்ப போடுறா. போடுறா. டேய் இப்படி போற காலுக்குள்ள. டேய் ஒழுங்கா போடுறா. ஏய் வந்துட்டியா? நான் வாசல்ல தான் நிக்கிறேன். நீ எங்க இருக்க? அப்படியா? கொஞ்சம் திரும்பி பாரு. நான் அந்த பக்கம் தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. ஹே ஜோதி. எத்தனை வருஷம் ஆச்சு? ஏய் எப்படி இருக்க? ஆளே மாறிட்ட. நீ மட்டும் என்ன, நீயும் மாறிட்ட. இங்க பாரு, இந்த ஊர்லயே எனக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒண்ணு நீ, இன்னொன்னு அந்த ரேவதி. அவளுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. அதான் உன்னை பார்த்துட்டு அவளை நேர்ல போய் திட்டலான்னு இருக்கேன். சரி சரி, நீ முதல்ல வீட்டுக்குள்ள வா. வணக்கம். சாரி மேடம். ரோகி பாரு, இன்னும் 1 hour நீ என்கிட்ட பேசவே கூடாது. இங்கே இப்படியே நில்லு. இல்ல மேடம், நான் ஏய் யாரடி இது? இவ ஐ மாதிரி குழந்தை BABL லா எக்ஸ்பர்ட் அண்ட் பிளாட்டினம் மெடலிஸ்ட். அப்படி ஒண்ணு இருக்கா? ஆக்சுவலி என்னோட டேலண்ட்டுக்கு அது ஒண்ணுதான் தகுதியான மெடல். இந்த கோல்டு, பிரான்ஸ், சில்வர் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க சொல்லிட்டேன். உன்னை பேச வேண்டாம்னு சொன்ன. ஓகே மேடம். இந்த பிரியா மேடம் உங்களுக்காக நாய் துரத்துனது கூட பொருட்படுத்தாம பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்த பால்கோவா மேடம். பால்கோவா தானே மேடம்? சாரி மேடம். போடுறா. இந்தாப்பா. ஐயோ, பாவி பசங்களா, உங்களை ஒரு நிமிஷம் ரெடி. ஏய் ஜோதி, இருங்க இருங்க. எங்க மேடம் எப்படி மாசா டீல் பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. பால் தர முடியாதுடா. கொடுங்கக்கா. இப்படிதான் ஆளை பார்க்காம பால் அடிக்கிறதா? யார் அடிச்சா? இருக்க உனக்கு. யார் இந்த பால் அடிச்சது? யார் அடிச்சது? நீ அடிச்சியா? நீ அடிச்சியா? நீ தானே பேட்ட வச்சிருக்க. நான் இல்ல. போய் சொல்லாத, ஒத்துக்கோ. இருமா இருமா. நீ தானே. என்னம்மா பிரச்சனை? நீங்களே கேளுங்க அங்கிள். என் ஃப்ரெண்டு பிரியாவை பார்க்க போகும்போது கஷ்டப்பட்டு பால்கோவா பாக்கெட் எடுத்துட்டு போயிருந்தேன். அப்போ இந்த பந்து இல்ல பந்து. ஓ, அப்ப இந்த பந்து பட்டு பார்சல் கீழே விழுந்துருச்சா? ஆமா அங்கிள். இவனுங்களை என்ன பண்ணணும் தெரியுமா? சாரிம்மா. ஐயோ அங்கிள், நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? எவன் பால் அடிச்சானோ அவன் தான் சாரி கேட்கணும். எவன் பால் அடிச்சது? அதனாலதான் அவரே சாரி கேக்குறாரு. வாட்? எஸ் ஆஃப் கோர்ஸ், நான் தான் 6 அடிச்சேன். சிக்ஸர் அடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? ஜஸ்ட் 48. இவங்க எல்லாரும் உங்க பேர வயசு கூட இருக்க மாட்டாங்களே. No, 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 no. I am sorry, ma. I am still bachelor. I am the most eligible bachelor of Srivilliputtur. யோ 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 யோ, எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு சின்ன பசங்களோட விளையாடிக்கிட்டு என்னையா பேச்சு பேசிட்டு இருக்க? அது
யாருக்கிட்ட? ஸ்டாப் இட். மேல என்னம்மா விட்டா ஓவரா பேசுற? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? போயாங் மூஞ்சு மோர கட்டி ஆள பாரு. செம்ம 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 மேடம், செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க. இப்பதான் நம்ம ஊருக்கு டியூரேட் வரீங்க நீங்க. ஏய் யாரா அந்த பிள்ளை இப்படி வந்துட்டு போறா? ஓய், யார பத்தி யாருன்னு கேக்குற? தி கிரேட் லாயர் ஜெயராமன் சாரோட பொண்ணு ஜோதி ஜெயராமன். என்னையா பண்ணுவ? ஆ? எப்படி? நம்மளும் யாருன்னு சொல்லணும்ல, அப்பதான் நம்ம மேல ஒரு இது வரும் மேடம். எப்படி? நீ வா உள்ள போலாம். சரி, ஓகே ஓகே, வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இங்க வா. நீ எதுக்கு உள்ள வர? நானும் உள்ள வரேன் மேடம். தேவையே இல்ல. உன்னை இங்க இருக்க தானே சொன்னேன். மேடம் மேடம் இங்கே இரு. மேடம், வெயில் அடிக்குது மேடம். ஐ நோ. இரு இரு ஜோதி, இன்னைக்கு நீ என்ன கதி ஆக போற பாரு. சொல்லு சித்தப்பா. மானே எங்கடா இருக்க? என்ன சித்தப்பா அவசரமா வர சொன்ன? அவனே ரொம்ப வருஷமா நீ தேடிக்கிட்டு இருந்த எதிரி வந்துட்டான். யாரு? அந்த ஜெயராம மகடா. ஜோதியா? ஆமா. ஓய்,